ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிமா விலாக்ஸ். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான கதை என் அம்மாவை தேடி. காலையில் எழுந்து வந்து பார்த்தால் வாசல் கதவு திறந்து கிடந்தது. கேட்டில் பூட்டு சாவியிடம் தொங்கிக் கொண்டிருந்தது. இந்த வேளையில் பூட்டை திறந்து எங்கே போனாள் அம்மா? கமலாவும் இன்னும் எந்திரிக்கவில்லையே. தனியாகவும் வெளியே போக மாட்டாளே. பூட்டை திறக்க தெரியுமா என்ன? கணேசன் குழம்பினான். அம்மாவை அறைகளில், பாத்ரூம்களில், கொல்லைப்புறத்தில், வாசலில், தெருவின் இருபுறமும் தேடினான். காணவில்லை. கொஞ்ச நாட்களாகவே அம்மாவுக்கு மறதி. சின்ன சின்ன விஷயங்களை மறந்து விடுவாள். சில சமயங்களில் நாள் கிழமை கூட மறந்துவிடும். காலையில் குளித்து சாப்பிட்டுவிட்டு அரை மணி நேரத்தில் திரும்பவும் சென்று குளித்து புடவை மாற்றிக்கொண்டு கையில் தத்தை வைத்துக்கொண்டு இன்னைக்கு என்ன சமையல் என்பாள். 25 வருடங்களாக வீட்டில் இருந்த லக்ஷ்மி பாட்டி இருந்தபோது யார் இந்த லக்ஷ்மி பாட்டி என்றாள். இந்த உலகில் தான் இருப்பதே தெரியாது போல எங்கேயோ பார்த்தபடி விட்டேத்தியாக உட்கார்ந்திருப்பாள். தினப்படி தன் தேவைகளை கூட செய்து கொள்ள முடியாமல் ஒரு குழந்தையாக மாறிக்கொண்டு வரும் தன் மாமியாரை பார்த்து கமலா வருந்தினாள். கமலா, இன்னைக்கு சுள்ளுன்னு வெயில் அடிக்குது, மாவு கிளறி வடா போட்டுக்கலாம், வெள்ளிக்கிழமையா இருக்கு, குழந்தைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி தலைக்கு சாம்பிராணி போட்டுடலாம், சாயங்காலம் பிரதோஷம் பால் காய்ச்சி தயிருக்கு தொய்த்துவை கோயில் கொண்டு கொடுத்துடலாம். பாம்பவண்டி லக்ஷ்மி நம்ம வீட்டில் எவ்வளோ வேலை செய்கிறா, அவளுக்கு ஒரு புது புடவை இந்த நவராத்திரிக்கு எடுத்து கொடுத்துடலாம். சுறுசுறுப்பாய் சுற்றி வந்த மாமியார் இப்படி பரப்பிரமாய் ஒன்றுமே தெரியாமல் உட்கார்ந்து விட்டாளே என்று மனம் குமரியது. ஃபேமிலி டாக்டர், இது டிமென்ஷியா ஆரம்ப நிலை, போக போக அதிகமாகும். நாள் கிழமை தேதி இன்றைக்கு சாப்பிட்டது என எதுவுமே நினைவுக்கு வராது. இருக்கிற இடம், அட்ரஸ், வருவர் போவர் எல்லாம் மறந்துவிடும். தனியாக வெளியே போனால் வழி மறந்து தொலைந்துவிடும் அபாயம் அதிகம். இத்தனை வருடங்கள் சேகரித்து வைத்திருந்த அத்தனை நினைவு விவரங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக மூளை இழந்துவிடும். தான் யார் என்பதை கூட சில சமயங்கள் மறைந்துவிடும். இந்த வியாதி உள்ளவர்களை விட அவர்களை பார்த்து கொள்பவர்களை பரிதாபத்துக்குரியவர்கள் என்று கூறியது நினைவுக்கு வந்தது. டாக்டர் சொன்ன மாதிரி காணாமல் போய்விட்டார், எங்கே போய் தேடுவது என்று கவலைப்பட்டாள் கமலா. ஒரு சட்டையை மாட்டிக்கொண்டு அடுத்த தெருவில் இருந்த ராமதுரை வீட்டுக்கு போனான் கணேசன். அவன் அம்மாவுக்கு இவன் அம்மா சிநேகிதி, அங்கே எங்கேயாவது போயிருப்பாளா? இல்லையே கணேஷா, அம்மா இங்கே வரலையே என்றான் ராமதுரை. இப்போ என்ன செய்யறது? கவலைப்படாத, இங்கே தான் எங்கேயாவது பக்கத்தில் போயிருப்பா, வந்துடுவா. அதுக்குள்ள ராமதுரை, அம்மாவுக்கு திரும்பி வர வழி தெரியலனா எங்கேயாவது போயிடுவா, எப்படி கண்டுபிடிக்கிறது? சிரமந்தான். முதல்ல அம்மாவோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் பக்கத்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துடலாம். அப்புறம் தினப்பத்திரிக்கையில் அம்மா படத்தோட காணவில்லை விளம்பரம் ஒன்றும் போட்டுடலாம். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லேயும் போஸ்ட் பண்ணிடலாம். கணேசனுக்கு வயிற்று பிசைந்தது. அம்மா, நீ எங்கே இருக்க? காலையில் தூங்கி வழிந்து கொண்டிருந்தது அந்த போலீஸ் ஸ்டேஷன். வாசல் ஸ்டூலில் அரை தூக்கத்தில் ஒரு போலீஸ். தூசு படிந்த ரைஃபிள் ஸ்டாண்ட், பெரிய மேஜின் பின்னால் தொப்பி கழட்டி வைக்கப்பட்டிருந்த ஒரு வழுக்கைத்தலை போலீஸ். ரைட்டராக இருக்கலாம். கணேசன் சென்றபோது காபிக்காக காத்திருந்த கான்ஸ்டபிள் தலையை சொரிந்து கொண்டிருந்தார். காலையிலேருந்து எங்கள் அம்மாவை காணவில்லை சார், அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். என்னாச்சு? வீட்டில் ஏதாச்சும் சண்டையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அவங்களுக்கு டிமென்ஷியா. ஓ, மனநிலை சரி இல்லாதவங்களா? இல்லை சார், அது ஒரு வகை மறதி வியாதி. அவங்க ஃபோட்டோவுடன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் சார். தெரிஞ்சவங்க உறவுக்காங்க வீட்டில் விசாரிச்சிட்டிங்களா? வீட்டிலே நல்லா தேடி பார்த்தீங்களா? இப்படி தான் ஒரு தபா மாடி படிக்கட்டுக்கு கீழே ஒரு அம்மா தூங்கிட்டு இருந்தாங்க. தெரிஞ்ச இடம்லாம் பார்த்து விசாரிச்சிட்டேன் சார், அம்மாவை காணவில்லை. இரும்பு கம்பி ட்ரேயில் டீ வந்தது. டீ சாப்பிட்றீங்களா? வேணாங்க. கையில் ஃபோட்டோவையும் பேப்பரையும் வாங்கி கொண்டு நாங்கள் டெய்லி ரவுண்ட்ஸ் லைனில் இருக்கிறவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறோம், நீங்களும் தேடுங்க. எதுக்கும் ஒரு நட ஜிஹெச், ராயப்பேட்டை இஎஸ்ஐ கேஷுவாலிட்டியில் ஒரு தடவை விசாரிச்சிருங்க என்றார். கணேசனுக்கு திக்கு நிறந்த அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்று மனம் வேண்டிக் கொண்டது. ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு அருகில் இருந்த மார்க்கெட், கோவில், பார்க் என சுற்றினான். என்ன தடவி தலைவாரி பள்ளிக்கூட அனுப்பிய அம்மா, புது சட்டை போட்டு அழகு பார்த்த அம்மா, உடம்பு சரியில்லை என்ற குலதெய்வத்துக்கு காசு முடிந்து வைத்த அம்மா, அப்பாவின் கண்டிப்புக்குமின் அப்பாவியால் வளம் வந்து குழந்தைகளுக்காகவே வாழ்ந்த அம்மா இன்று காணவில்லை. அந்த பூக்காரி, ஏலடா அவகிட்டேயே பூ வாங்க,
பிளாட்ஃபார்மில் வியாபாரம் பண்ணவங்கக்கிட்ட ரொம்ப பேரம் பேசாதடா. அவங்களுக்கு என்ன பெரிய லாபம் வந்துட போகிறது. சூப்பர் மார்க்கெட்டில் சத்தம் போடாமல் வாயை மூடிக்கிட்டு வாங்கிட்டு வருவீங்க. பார்க்கில் நடக்கிறதுக்கு பாதெல்லாம் போட்டு உட்கார பெஞ்ச், குடிக்க தண்ணீர் எல்லாம் நல்லா தான் இருக்குது. எங்கோ அம்மாவே தெரிந்தால் கணேசனுக்கு வேதனையாக இருந்தது. வானக்கருத்து மேகமூட்டமாய் இருந்தது. அம்மா கூட எடுத்துகிட்டு போயிருக்காளோ என்றது மனம். எங்கே போனால் அம்மா, தெரிந்தவர்கள், உறவினர்கள் என எல்லா வீட்டிலிருந்தும் இங்கே வரவில்லையே என்ற பதிலே எதிரொலித்தது. 11 மணி சுமாருக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன். ராயப்பேட்டை அரசு மார்ச்சுவரியில் நீங்கள் சொன்ன வயசுலேயே ஒரு பாடி வந்திருக்கான். நம்ம ஏரியாவில் இருந்து தான். ஹிட் அண்ட் ரன் கேஸ். நீங்கள் போய் ஒரு நட பார்த்துருங்க. ஒரு கிளிக்குட அடங்கி போனது ஃபோன். அம்மா வாய் விட்டு அழுதான் கணேசன். அந்த ஏரியாவிலே ஒரு அழுத்தமும் மரண அமைதியும் வரவிருந்தது. பரட்டை தலையும் புகையிலே கரை பற்களுமாய் 2 பேர் அழுதபடி குந்தியிருந்தனர். ஓரமாய் ஒரு கரவேட்டி ஆஸ்பத்திரி சிப்பந்தியுடன் பேசிக்கொண்டிருந்தது. போலீஸ் ஒருவர் மூக்கை பொத்தியபடி அந்த கிடங்கிலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்தாள். என்ன ஆக்சிடென்ட் கேஸ் பார்க்க வந்திருக்கீங்களா? இடது கையா கர்ச்சிஃபில் மூக்கை மூடியபடி தலையாட்டினான் கணேசன். நெடியை திறந்து கிடங்கின் உள்ளே சென்றான். கதவை திறந்தவுடன் சில்லென்று காற்று பிண மாணவியிடம் முகத்தில் அறைந்தது. சலவைகள் மேஜை மீது வெள்ளை துணியில் சுற்றி வைக்கப்பட்டிருந்த மனித சைஸ் மரப்பாச்சி பொம்மைகளாய் உடல்கள். கடைசி மேஜையில் கிடந்த உடலின் முகம் தெரிய துணியை விலக்கியது சாராய நடி. நல்லா பாருசா. கணேசனுக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது. வயிற்றை குமட்டியது. சற்று மெதுவாக அருகே சென்று பார்த்தான். நெற்றியில் பச்சை குத்தி இருந்தது. பற்களில் 2 தெத்தியபடி உதடு விரிந்து கன்னத்தில் தோல் தேய்ந்து ஒரு கண்ணில் கரு ரத்த கட்டி வீங்கி. இல்லைங்க, தலையாட்டியபடி இது எங்கள் அம்மா இல்லை என்றபடியே ஓட்டம் நடைமாய் வெளியே வந்தான். பின்னாலேயே வந்த சாராய நெடிக்கு வணக்கம் சொல்லி கையில் டீக்கு பணம் கொடுத்து விட்டு கிளம்பினான். அழுவதா சிரிப்பதா? அம்மா, நீ எங்கே இருக்கிறாய்? தினமும் வீட்டுக்கு வருவோரும் போவரும் ஏதோ அம்மா இறந்து விட்டதை போல துக்கம் கேட்டு வந்தவரும் இருந்தனர். கணேசனுக்கு மனதில் அந்த சந்தேகம் மெதுவாக தலை தூக்க ஆரம்பித்து விட்டது. பாவம் பாவங்க அம்மா, புத்தி சுவாதீனம் வேற இல்லை, கவனமாக பார்த்துக்க கூடாதா என்றார் தூரத்து சொந்த மாமா. புத்தி சுவாதீனம் இல்லாத டிமென்ஷியா ஒன்று தானோ? புரியாமல் குழம்பினான் கணேசன். இல்லை, இது ஏதோ மூளை சம்பந்தமான மறதி வியாதி. அம்மாவுக்கே தெரியாமல் எங்கேயோ காணாமல் போயிட்டா. எங்கே எப்படி கஷ்டப்படுறாலோ தெரியாது மாமா, கவலையாக இருக்கு. பதில் சொல்லியே ஓய்ந்து போனான் கணேசன். கமலாவுக்கு வீட்டில் வெளியே ஓடவில்லை. இவ்வளோ பெரிய உலகத்தில் எந்த மூலையில் இருப்பா? இப்போ என்ன செய்து கொண்டிருப்பா? இருக்காரோ இல்லையோ ஒன்று புரியாமல் ஏதோ இயந்திரம் போல் சுற்றி வந்தாள். ஒரு வாரம் ஓடிவிட்டது. அம்மாவின் அறையில் கணேசன் அழுது கொண்டிருந்தான். புடவை ரவிக்கை எல்லாம் நேர்த்தியாக அடுக்கி வைத்திருந்தாள். தேங்காய் எண்ணெய் பாட்டில், சிறுக்குவாடை, சீப்பு எல்லாம் நிலை கண்ணாடிக்குள் முன்னால் இருந்தன. சுவரில் மாட்டியிருந்த பழைய போட்டா, அந்த கால உடையில் கருப்பு தொப்பியுடன் அப்பா, போர்த்திய முந்தாயினுடன் அம்மா, கொம்பு வைத்த அரை இஜாருடன் கணேசன், காதில் டோலகுடன் பட்டுப்பாவடையில் அருணா. கணேசனின் தங்கை. அம்மாவுக்கு அருணாவை பற்றி தான் கவலை. எவ்வளோ ஆசையாக வளர்த்தா. 20 வருட சொந்தத்தையும் பாசத்தையும் ஒரு நொடியில் உதறிவிட்டு எதிர் வீட்டு கோபாலுடன் ஓடிவிட்டாள். வேதனையை விழுங்கிவிட்டு போட்டோவை வெறுத்தபடி அம்மா அருணாவின் நினைவில் உருக்குலைந்தாள். இழப்பை விட அவளை இழந்த விதத்தில்தான் வருத்தம் அதிகமாக இருந்தது அம்மாவுக்கு. அம்மாவுக்கு அருணாவின் நினைவுதான் எப்போதும். கவலையுடன் அருகில் வந்து நின்ற கமலாவை பார்த்தான் கணேசன். என்ன செய்வதென்று புரியாமல் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு கலங்கினர். கமலா தான் சொன்னா, நம்ம திருநீர் கோவிலுக்கு போய் ரொம்ப நாளாயிடுச்சு. எப்போ எந்த கஷ்டம் வந்தாலும் அவன்தான் நமக்கு துணை என்று கூறுவாள். ஒரு தடவை போய் வருவோமா? ஏதாவது நல்ல செய்தி கிடைக்காதா என்று ஆதங்கத்தில் சொன்னார். வீட்டை அடைந்து கிடக்கும் கணேசனுக்கும் மாறுதலாகவும் ஆறுதலாகவும் இருக்குமே என்று நினைத்தாள். நம்மை போன்றவர்களுக்கு தெய்வத்தை தவிர வேறு யார் துணை? போகலாம் என்றான் கணேசன். அந்த சனிக்கிழமை காலையிலே வாடகைக்காரி ஒன்றில் கமலாவுடன் திருநீர்மலைக்கு கிளம்பினான். 4-5 வருடங்களுக்கு முன் அம்மாவுடன் அந்த கோயிலுக்கு சென்றது மனதில் நிழலாடியது. பல்லாவர சிக்னலில் நின்று ஊர்ந்து பின் வலதுபுறம் திரும்பி திருநீர்மலை செல்லும் வளைந்த சாலையில் சில ஓட்டு வீடுகள், பெட்டிக்கடைகள் தாண்டி மலை அடிவாரத்தில் கார் நீண்டது. இடதுபுறம் கோயில் குளமும் வலதுபுறம் தென்னங்கீற்று தொப்பியிடம் கோயில் தேரும் வரவேற்றன. காரிலிருந்து இறங்கி கையில் அர்ச்சனை தட்டுடன் கீழிருந்த ராமன் சந்தனை நோக்கி சென்றான். நின்றான், இருந்தான், கிடந்தான் என 3 நிலையில்
இங்குதான் பெருமாள் இருக்கிறார். அம்மா என்றோ சொன்னது நினைவுக்கு வந்தது. கோவில் வாசலில் சின்ன மரப்பெட்டியின் மேல் மல்லி, முல்லை, இருவாச்சி, துளசி மாலை எல்லாம் அழகாக அன்றைய வியாபாரத்துக்காக வைக்கப்பட்டிருந்தன. அருகில் அமர்ந்து குனிந்த தலையுடன் துளசி தொடுத்து கொண்டிருந்தவளை பார்த்து திகைத்து அம்மா என்ற அலறிவு ஓடினான் கணேசன். பின்னாலே கமலவும் நிமிர்ந்து பார்த்தவள் முகத்தில் ஒரு சலனம். வா கணேஷா, இங்கே இத்தனை நாள் காணாமல் போயிட்டேன். தேடி தேடி மூஞ்சு போயிட்டேன்டா. நல்ல வேளை அருணா என்ன தன் வீட்டில் கொண்டு வச்சுட்டுனா என்றாள். என்னம்மா சொல்கிற நீ? அருணாவா? நீ எப்படிம்மா இங்கே வந்த? அம்மா என்னை தெரியலையா என்றாள் கமலா கண்ணீர் நீருடன். நல்லா இருக்கு, 4 கிழமை கேட்குற கேள்வியும் கண்ணில் நீருமா? அருணா இப்போ வந்துடுவா. இந்த கடை அவளுதான் ஒரு பழைய சுங்கடி புடுவை. லூசா ஒரு ரவிகை, காதிலும் மூக்கிலும் இருந்த வைரங்கள் காணவில்லை. அம்மாவை பரிதாபமாக பார்த்தபடி நின்றான் கணேசன். என்னையா, என்ன வேணும்? மல்லியா கதம்பம்மா என்ற குரல் கேட்டு திரும்பினான் கணேசன். நீ யார் என்பது போல் பார்த்தாள். முழங்கால் வரை தூக்கி சொருகிய சேலை, இடுப்பில் ஒரு பக்கம் சுருக்குப்பை, மறுபக்க கூடையில் துடைப்பம், வெற்றிலை கரை ஏறிய பற்களுடன் கோதிய செம்பட்டை தலை முடியுடன் நின்றிருந்த அந்த பெண்மணியிடம் இந்த அம்மா என்று ஆரம்பித்தாள். கமலாவும் அம்மாவும் இவர்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். தினம் கோயில் பெருக்கி சுத்தம் செய்கிறது என் வேலை. கொஞ்சம் பூ வியாபாரம் செய்வேன் சார். போன வாரம் ஒரு நாள் காலை கோயில் வாசப்படியை வந்து கிடந்தது இந்த அம்மா. என்னமோ ஏதோன்னு எழுப்பி உட்கார வச்சா. இன்னும் ஒரு நாள் நல்லா இருக்கியா, கொஞ்சம் காஃபி கொடுங்குது. பேஜாராயிட்டே. எதை கேட்டாலும் ஒன்றையும் தெரியல, முழிக்குது. அருணா உன் கையால் காஃபி கொடு மட்டும் கேட்டுகிட்டே இருக்குது. சரி கொஞ்சம் டயம் விட்டு கேட்கலான்ட்டு காஃபி தண்ணி வாங்கி கொடுத்தேன். வேறு ஒன்றும் சொல்ல மாட்டுது. கோவில் பார்த்துட்டு வசதியான குடும்பத்தில் வந்த மாமியாட்ட இருக்குது. கொஞ்சம் மைண்டு சரியில்லை போல். பார்க்கலாம் ஒரு வாரன்ட்டாரு. என் கூடவே குடிசையில் கஞ்சியும் கடை இட்லியும் துண்டுங்கன்னு பூக்கடையிலே குந்திட்டு இருக்கு சார். ஆனால் துளசி சும்மா சூப்பராக தொடுக்குது சார். அம்மா நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. கணேசன் குரல் உடைந்து இது எங்கள் அம்மா என்றால். சந்தேகமாக பார்த்தாள் அவள். பின்ன ஏயா தனியாக ரோட்டில் விட்ட என்று கேட்பது போல் இருந்தது. அவங்களுக்கு ஒரு மறதி வியாபாரி தானே வீட்டை விட்டு வந்துட்டாங்க. திரும்பி போகிற வழி மறந்து இங்கே வந்து விழுந்திருக்காங்க. நல்ல வேளை நீங்கள் அவங்கள பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிம்மா. ஒரு வாரமாக தேடி தேடி எங்கேயும் கிடைக்காமா நரகமாக இருந்தது வாழ்க்கை என்றபடி தன் பரிசில் வைத்திருந்த அம்மா ஃபோட்டோவை காமித்தான். ஐயோ பாவம், ஜாக்கிரதையாக பார்த்துக்கங்க மவராசா. பெற்றவங்க தாயா, நடமாற தெய்வங்க. எனக்கு இந்த ஒரு வாரத்தில் இவங்க மேலே ரொம்ப பாசமாயிடுச்சியா என்றாள் கண்ணின் ஈரத்தை துடைத்தவாறே. இப்படி கூட இந்த காலத்தில் மனிதர்களா? அதிசயமாக இருந்தது கணேசனுக்கு. அம்மா வீட்டுக்கு போகலாமா? அருணா கணேசனும் கமலாவும் ஒருவரை பார்த்து கொண்டனர். அந்த பூக்கார பெண்மணி யார் சார் அந்த அருணா என்றால். பல கதையை கேட்டுவிட்டு ஏம்மா இப்போ அண்ணன் கூட வீட்டுக்கு போ, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொறவு வரேன் என்றாள். சரி மறக்காமல் வந்துரு என்றபடி கணேஷுடன் கிளம்பினாள் அம்மா. மலையேறி பெருமாளுக்கு நன்றி கூறி திரும்பினார்கள். கோயில் குருக்களும் பூக்காரம்மாவின் உதவி மிகவும் பாராட்டினார். கீழே இறங்கிய அம்மா சுற்றுமுற்றும் தேடினார். அருணா எங்கே என்றால் அவளை காணவில்லை. அம்மா கிடைத்த சந்தோஷத்தில் அவளுக்கு கூட ஒன்று கொடுக்கவில்லையே என்று கணேசனும் கமலமும் உடன் தேடினார்கள். மூச்சிருக்க ஓடி வந்த அந்த பெண்மணி கையில் இட்லி போட்டலும் சின்ன சொம்பில் காஃபி கொண்டு வந்து கொடுத்து துண்ணுட்டு போமா என்றாள். அருணா உனக்கு என்றாள் அம்மா. கணேசன் வாயெடுத்து போனான். கமலா அப்பெண்மணியின் கைகளை பற்றி கண்களை ஒற்றி கொண்டாள். கொடுக்க வந்த பணத்தையும் வேண்டாம் என்றாள் அந்த பூக்காரி. அம்மாவுடன் கணேஷ் புறப்பட கார் கண்ணாடியில் பின்னால் அவள் ஓடி வருவது தெரிந்தது. காரை நிறுத்த இறங்கினான். இந்தா சார், மறந்தே போயிட்டேன். அம்மா காதில் போட்டிருந்த தோடு மூக்குத்தி இங்கே சேஃப்டி கிடையாதுன்னு கலட்டி வீட்டு உள்ள வச்சிருந்தேன். அம்மாவையும் நகைகளையும் மாறி மாறி பார்த்தான் கணேசன். கணவனின் மனமறிந்த கமலா, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் எப்பவும் வரலாம், எந்த உதவி உங்களுக்கு செய்ய தயாராக இருக்கும் என்று சொல்லி அம்மாவிடம் நகைகளை கொடுத்து அருணாவுக்கு கொடுத்து விடுங்கள் என்றாள். அம்மா முதன்முறையாக சிரித்தாள். மழை கோயில் மணியோசை கீழே கேட்டது.